ஒரு நல்ல தலைவனுடைய பண்பு தன்னுடைய கட்சி தொண்டர்களை தம்பியா குடும்பத்துல ஒருத்தரா பாவிச்சு சமூக பொறுப்புகளை சொல்லி கொடுத்து நல்லொழுக்கத்தோட வளர்த்தெடுப்பதுதான். அப்படியான ஒரே இயக்கம் இந்த உலகத்திலேயே பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். இதே தமிழ்நாட்டுல சில அரசியல் கட்சி தலைவர்கள் தன்னுடைய தொண்டர்களை உன் மேல 10 வழக்காவது இருக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. தன்னுடைய கட்சி கூட்டத்துக்கு பிராந்தியும் விஸ்கியும் வாங்கி கொடுத்து கூட்டம் கூட்டுறாங்க. ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய தம்பிகள் மீது எந்த வழக்குகளும் எழுந்து விடக்கூடாது, நீங்கள் எந்த வீண் வம்புக்கும் செல்லக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்கிறார். மதுவுக்கு எதிராக பாட்டாளிகளை பக்குவப்படுத்தி இருக்கிறாரு, வளர்த்து விட்டு இருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தன்னுடைய தொண்டர்களை சந்திக்கும் போதெல்லாம் சொல்லக்கூடியது, நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும். இதுக்காகத்தான், இந்த இடஒதுக்கீட்டிற்காகத்தான் 40 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல குடும்பத்தை பார்க்கணும், பெண்களை தெய்வமா மதிக்கணும், நல்ல சிந்தனைகளை வளர்க்கணும், சமூக பொறுப்புணர்ந்து நடந்துக்கணும், சமூக நீதிக்காக சமத்துவத்திற்காக பாடுபடணும், சுயநலமற்று இருக்கணும், நல்லொழுக்கத்தோடு நடந்துக்கணும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் பயிற்றுவிக்கப்படுகிறாங்க. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பாட்டாளியின் பிறந்த நாளிலும் கேக்கு வெட்டுறானோ இல்லையோ ஒவ்வொரு பாட்டாளியும் மரக்கன்று நடுறான். அது மருத்துவர் ஐயா அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட பசுமை புரட்சி. இதுதான் இந்த சமூகத்தை சீர்திருத்துவது, சீர்தூக்கி விடுவதற்கான ஒரு தலைவருக்கான பண்பு.